மேடம் நீங்க போய் சாரை பாருங்க. சரிங்க சார். தேங்க்ஸ் சார். வாங்கம்மா. வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுறதுக்கு பிரபு சாருக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருந்தேன். ஆனா நீங்க 12 ஹவர்ஸ்க்குள்ள பணம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். உண்மையிலே பிரபு சார் ரொம்ப கொடுத்து வச்சவர் மேடம். அமௌண்ட் கொடுங்க மேடம். சார், நான் அந்த பண விஷயமா பேசிட்டு போலான் தான் வந்தேன். என்ன மேடம் சொல்றீங்க? பணம் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தீங்களா? ஆமா சார். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? பேச வேண்டியதெல்லாம் பிரபு சார் கிட்ட பேசியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணும்? சார், உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த வீடு அவரோட ஆசை மட்டும் இல்ல, அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே. இதுக்காக அவரு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு சார். இப்ப திடீர்னு 5 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொன்னா அது எப்படி சார் முடியும்? கட்டிதான் ஆகணும், முடிச்சுதான் ஆகணும். அப்படி அவர்னால கட்ட முடியலன்னா அந்த வில்லாவை நான் வேற பார்ட்டிக்கு வித்துருவேன். ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்னதை தாங்கிக்க முடியாம நேத்து அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு சார். நேத்து நீங்க ஆபீஸ்க்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரு ரொம்ப மனசு குழம்பி போய் ஆபீஸ்ல இருந்து அப்படியே எங்கேயோ நடந்து போய் நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சார். அவருக்கு நான் தான் ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சார், இந்த வீடு கைவிட்டு போகாது, நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையில நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன் சார். சார், நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார். தயவு செஞ்சு என் ஹஸ்பண்ட்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். மேடம், நீங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இந்த வில்லா ப்ராஜெக்ட தவணை முறையில யார்கிட்டயுமே சேல்ஸ் பண்ணல. பிரபு சார் என்கிட்ட வந்து அவர் கனவு வீட்டை பத்தி சொன்னாரு. அதை கேட்டுட்டு என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தரோட வீட்டு கனவு நிஜமாகட்டுமேனு தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவரால் டியூ அமௌண்ட்டை சரியா கட்ட முடியலையே. எல்லா லேண்டும் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது டியூ அமௌண்ட்டை கட்ட முடியாத ஒருத்தரை நம்பி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ப்ளீஸ் சார், நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் பிரபு சாருக்கு சப்போர்ட்டா ஹெல்ப்போ பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் 5 லட்சத்தை கட்டி தான் ஆகணும். நான் சொன்ன டைமுக்கு நானே அவரோட ஆபீஸ்க்கு போவேன். அவர் பணம் கொடுக்கலனா சாரி டு சே திஸ், வில்லா அவருக்கு கிடைக்காது. நீங்க கிளம்புங்க மேடம், ப்ளீஸ். சார், சார் ப்ளீஸ் சார், இந்த வீடு அவருக்கு கிடைக்கலனா அவர் மனசு நொறுங்கி போயிடுவார் சார். அவரோட உயிருக்கு கூட ஆபத்தா முடிஞ்சிடும் சார். மேடம், எப்பவுமே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் மேடம். நம்மளோட கனவை சாத்தியமாக்கக்கூடிய கனவான்னு நம்ம யோசிக்கணும். தகுதிக்கு மீறி கனவு காண்றது கூட முட்டாள்தனம் தான் மேடம். உங்க ஹஸ்பண்ட் அவரோட தகுதிக்கு மீறி வீட்டை பத்தி கனவு கண்டுட்டு இருக்காரு. அவருக்கு வில்லா வீடெல்லாம் சரிப்பட்டு வராது. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல நிறைய வீடு இருக்கு, அதுல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க சார். திஸ் இஸ் எனஃப். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்றதுக்கான வழியை பாருங்க. இல்லைன்னா யதார்த்தத்தை சொல்லி அவருக்கு புரிய வைங்க. போங்க, போயிட்டு வாங்க மேடம். வரேன் சார். சார், எப்படி சார், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேனா? சார், சொல்லிட்டேனேவா, சும்மா அசத்திட்டீங்க. சூப்பர் சார். சார், நீங்க கவுன்சிலர். உங்களை மாதிரி ஜனங்களோட மத்தியில பேரோட இருக்கிறவங்கள நான் பகச்சுக்க முடியாது சார். அதனால தான் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். நீங்க ஒன்னும் சும்மா உதவி பண்ண வேணாம். நீங்க பண்ண இந்த உதவிக்கு நான் உங்களை சிறப்பா கவனிச்சுக்கிறேன். சரிங்க சார், இது போதும் சார். இப்ப இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன பண்றீங்கன்னா,
ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சுறேன் சார். நீங்க கவலையப்படாதீங்க. சரி, உங்களை நம்பி தான் போறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன் சார். அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம் சார். ஆதிரே, பில்டர் என்ன சொன்னாரு? நான் ஆசைப்பட்ட கனவு வீடு எனக்கு கிடைக்கும்ல? பில்டர் 5 லட்சம் தந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதை நான் இவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? விஷயம் தெரிஞ்சா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாரே. ஆதிரே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆதிரே, பில்டர் ஓகே சொல்லிட்டாருல்ல? இருங்க, நான் உள்ள வந்து பேசுறேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஆதிரே, 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 என்ன ஆச்சு? பில்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத என்கிட்ட போன்ல சொன்னியே. அவரை பாத்தியா, பேசுனியா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆதிரே, இப்படி சைலண்டா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதிரே, நீ பில்டரை பாத்தியா இல்லையா? உன்னை அவரு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா? பில்டரை பார்த்தங்க. நல்ல வேலை, உன்னால அவரை பார்க்க முடியாம போயிடுச்சோன்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன். ஆதிரே, அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேல, நம்மளால இன்னைக்குள்ள 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியாதுன்னு நம்ம நிலைமை எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டேல. அவருக்கு ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்னாச்சு ஆதிரே? பில்டர் ஒத்துக்கலையா? முடியாதுன்னு சொல்லிட்டாரா? ஐயோ ஆதிரே, அவர் என்னதான் சொன்னாருன்னு சொல்லி தொலை ஆதிரே. என்ன ஆதிரே, என்னன்னு சொல்லு ஆதிரே. பில்டர் ஒத்துக்கலங்க. ஒத்துக்கலையா? ஒத்துக்கலையா? நீ எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருவேன்னு நம்பிட்டு இருந்தேனே ஆதிரே. உன்னாலே முடியலையா? போ. நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. நான் சொன்ன எதையுமே அவர் காதுல வாங்கிக்கல. அவர் சொன்னதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த வில்லா ப்ராஜெக்ட்ல எந்த வில்லாவையுமே தவணை முறையில சேல் பண்ணதே இல்லையாம். உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாராம். உங்களுக்கு அப்படி கொடுத்ததுனால அவருக்கு தான் பிரச்சனையா இருக்கான். அதனால இன்னைக்கு சொன்ன நேரத்துக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வேற யாருக்காவது விக்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருங்க. அப்படின்னா நான் ஆசைப்பட்ட வீடு எனக்கு கிடைக்காதா? என் கனவு இல்லால உன் கூட சேர்ந்து வாழ முடியாதா?